வணக்கம்பட்டி சாமி வேற இல்லை, சாய்பாபா வேற இல்லை அப்படின்றது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய ஆரம்பிச்சது. இது தெரிஞ்ச விஷயமே எனக்கு ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா நான் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகணும்னு இருந்தேன். பட் இந்த சம்மர் லீவில் போகணுன்ட்டு இருந்தப்போ என்னால் போக முடியல. என்னால் ரொம்ப வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி கணக்கம்பட்டி கோயிலுக்கு போகணுன்றது என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது. இப்படி வருத்தமாக இருக்கப்போ வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி ஃபீடு வந்தது. நிறையா போட்டிருந்தாங்க சில பேர். கணக்கம்பட்டி சாமி வந்து சாய்பாபாவோட மறு அவதாரம் தான், அவர் வேறு இல்லை இவர் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன மிராக்கள்னால், இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வீடியோஸ் வந்து எனக்கு அந்த ஃபீடில் இல்லை ரீல்ஸில் வரும். அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இப்போ இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கப்போ மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது வந்து கணக்கம்பட்டி சாமியோட மிராக்கள், இல்லை சாய்பாபா சாமியோட மிராக்கள் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ஏன் நம்ம ஷீரடி போகிறப்பெல்லாம் இப்போதைக்கு இங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தரிசனம். சாய்பாபா எப்பவுமே உங்கள் லைஃப்பில் வந்து மிராக்கிள் பண்ணி தான் உள்ளே என்ட்ரு ஆவார். அதே மாதிரி தான் கணக்கம்பட்டி சாமி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் அந்த ஃபீல்டில் வந்துட்டு அவரே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, வருத்தப்படாத, நீ இங்கே வந்து பாரு, நான் வேற இல்லை சாய்பாபா வேற இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.